என் பெயர் லானா. இது என் கதை. எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு நாள் வரும். அந்த நாள் அதுவரை நாம் கட்டி எழுப்பி வைத்திருந்த மொத்த உலகத்தையும் சுக்கு நூலாக உடைத்து எறியும். எனக்கும் அந்த நாள் வந்தது. அது என் அப்பா இறந்த நாள். அப்பா, அவர்தான் எனக்கு எல்லாம். அவர் என்னை ஒரு இளவரசி மாதிரிதான் இந்த பெரிய பங்களாவுல வளர்த்தார். என் உலகம் அவரை சுற்றியே இருந்தது. அன்னைக்கு அவர் உடல் என் முன்னாடி சலனமில்லாம கடந்தப்போ என் உயிர் பாதி போன மாதிரி ஒரு உணர்வு. என்னை சுத்தி சொந்தக்காரங்க, அப்பாவோட பிசினஸ் நண்பர்கள்னு ஏகப்பட்ட பேர். ஒவ்வொருத்தரும் வந்து என் தோளை தட்டி, அழாதம்மா, நாங்க இருக்கோம், தைரியமாயிரு, உங்க அப்பா எங்கும் போகல, உன் கூடவே தான் இருக்கார், உங்க அண்ணன் உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆறுதல் வார்த்தைகள் எதுவுமே என் காதுல விழல. என் கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும் நிற்காம வழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த கூட்டத்தை விளக்கிக்கிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் முகத்துல எந்த சோகமும் இல்ல, மாறாக ஒரு வரட்டு பிடிவாதம், ஒருவித அலட்சியம் இருந்துச்சு. அவன் நேரா என்கிட்ட வந்து, சும்மா அழுது முட்டிக்கிட்டு நாடகம் போடாத, எங்க அப்பா இறந்தது எனக்கு மட்டும்தான் உண்மையான சோகம், உனக்கெல்லாம் எந்த சோகமும் கிடையாது, இதுக்கு மேல இங்க நடிக்காத அப்படின்னு ரொம்ப கொடூரமா சொல்லிட்டு போனான். அவன் வேற யாரும் இல்ல, என் அண்ணன். அதாவது என் அப்பாவின் முதல் மனைவிக்கு பிறந்த பையன். நான் அப்பாவோட 2வது மனைவிக்கு பிறந்த பொண்ணு. எனக்கும் அவனுக்கும் சின்ன வயசுல இருந்தே 7ஆம் பொருத்தம். உண்மைய சொல்லணும்னா அவனுக்கு என்னையும் என் அம்மாவையும் சுத்தமா பிடிக்காது. நாங்க அவன் வாழ்க்கையில குறுக்கிட்டு தான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். என் அம்மா இறந்த பிறகும் அப்பா என் மேல காட்டின அதீத பாசம் அவனுக்கு என் மேல இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாக்கிடுச்சு. இப்போ அப்பாவும் இல்ல. அவன் அப்படி பேசிட்டு போனப்போ எனக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வர ஆரம்பிச்சுது. அடுத்த சில நாட்கள் நரகமா கழிஞ்சது. அப்பாவோட காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதும் வக்கீல் வீட்டுக்கு வந்திருந்தார், அப்பாவோட உயில வாசிக்கிறதுக்காக. நானும் அந்த அண்ணனும் அவனை அண்ணன்னு கூப்பிடவே எனக்கு தயக்கமா இருந்துச்சு. வக்கீலுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி உட்கார்ந்திருந்தோம். வக்கீல் உயில திறந்தார். எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை. அப்பா என்னை ரொம்ப நேசிச்சார். கண்டிப்பா எனக்காக ஏதாவது ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டு தான் போயிருப்பார். இவன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்த ஒரு வழியாவது செஞ்சிருப்பார்னு நினைச்சேன். ஆனா வக்கீல் படிக்க படிக்க என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அந்த உயில்ல இந்த மொத்த வீடும் சொத்துக்களும் அதிகாரமும் என் அண்ணனுக்கு தான் போய் சேரும்னு எழுதியிருந்தது. அவனுக்கு தான் வீட்டின் முழு கட்டுப்பாடும். எனக்கு அந்த வீட்ல எந்த உரிமையும் இல்லை. ஆனா எனக்கு 21 வயசாகிற வரைக்கும் என்னை வீட்டை விட்டு யாரும் துரத்த முடியாதுன்னு ஒரு சின்ன சரத்து மட்டும் இருந்துச்சு. என் 21வது பிறந்த நாள் வரைக்கும் தான் எனக்கு அந்த வீட்ல இடம். அதுக்கப்புறம் நான் எங்க போறது, என்ன பண்றதுன்னு அந்த உயில்ல எதுவுமே இல்லை. இதை கேட்டதும் அவனுக்கு முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். கேட்டியா, எனக்கு 21 வயசாகிற வரைக்கும் நீ இந்த வீட்ல சும்மா ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தான் இருக்கணும், உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு நக்கலான பார்வை பார்த்தான். நான் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தேன். அப்பா ஏன் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணார்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை அவனாவது என்ன ஒரு தங்கையா பார்த்துப்பான், திருந்திடுவான்னு அப்பா நினைச்சிட்டாரா தெரியல. ஆனா நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சது. 2 வாரங்கள் உருண்டோடின. அது வரைக்கும் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்த அவன் இப்போ மெயின் பங்களாவுக்கு, அதாவது என் அப்பாவோட ரூமுக்கு குடிவர முடிவு பண்ணான். அன்னைக்கு நான் என் ரூம்ல ரொம்ப சோர்வா தூங்கிட்டு இருந்தேன். வீட்டை பத்தி நான் பெருசா கவலைப்படல. அப்பா இல்லாத அந்த வீட்ல எல்லா பொருட்களும் அலங்கோலமா ஆங்காங்கே சிதறி கிடந்துச்சு. திடீர்னு என் முகத்துல பளீர்னு சில்லுன்னு ஏதோ விழுந்துச்சு. நான் பதறி அடிச்சுட்டு எழுந்திருச்சேன். பார்த்தா என் அண்ணன் கையில ஒரு பெரிய தண்ணீர் கிளாஸோட நிக்கிறான். என் முகத்துல ஒரு கிளாஸ் தண்ணியை ஊதி என்னை எழுப்பியிருக்கான். எனக்கு கோபம் தலைக்கேறிச்சு. ஏய், என்னடா பண்ற, அறிவில்லையா உனக்கு, தூங்கிட்டு இருக்க மூஞ்சில தண்ணியை ஊத்துற, நீ எல்லாம் ஒரு அண்ணனா அப்படின்னு கத்துனேன். அவன் முகத்துல எந்த சலனமும் இல்ல. ரொம்ப நிதானமா ஆனா கூர்மையான குரல்ல சொன்னான். முதல் விஷயமா சொல்றேன் கேட்டுக்கோ, என்ன அண்ணான்னு கூப்பிடுறத இதோட நிறுத்திக்கோ. நீ எனக்கு தங்கச்சி கிடையாது. 2வது, இந்த வீடு என் வீடு, இதுக்கு நீ ஓனர் கிடையாது. கீழே போய் வீட்டை சுத்தி பாரு, என்ன குப்பை தொட்டி மாதிரி ஆக்கி வச்சிருக்க. வீட்டை சுத்தமா வச்சுக்க துப்பு இல்ல, உனக்கு இங்க தூக்கம் ஒரு கேடா. வக்கீல் சொன்னது ஞாபகம் இருக்கா, வீட்டை ஏன் இஷ்டப்படிதான் நடத்தணும், நீ இங்க இருக்கணும்னா நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு மிரட்டிட்டு போனான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பா இருந்தப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்த வீடு இது இப்போ ஒரு நரகமா மாறிட்டு இருக்கு. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். இவன் கிட்ட கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை, எப்படியாவது இவன் மனசை மாத்தணும், கொஞ்சம் இரக்கத்தை தேடணும்னு நினைச்சு அவன் பின்னாடியே கீழே போனேன். சாரி, வீட்டை நான் அப்படி போட்டிருக்க கூடாதுதான். அப்பா இல்லாத சோகத்துல எனக்கு எதுலேயும் கவனம் இல்லை, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் வீட்டை சுத்தம் பண்ணல, ப்ளீஸ் என்னை தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டேன். ஆனா அவன் ஒரு கொடூரமான அரக்கன் மாதிரி சிரிச்சான். இந்த மாதிரி பம்மி பேசுறது, அழுவுறது, சென்டிமெண்ட் டைலாக் பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு குமட்டிக்கிட்டு வருது,
உங்க அம்மா எப்ப இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்களோ அப்பவே எனக்கு இந்த வீடு நரகமாயிடுச்சு. அதனாலதான் நான் 18 வருஷமா கெஸ்ட் ஹவுஸ்லயே ஒரு அனாதை மாதிரி கிடந்தேன். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நான் என் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். என் வாழ்க்கையை கெடுத்த உன்னையும் உங்க அம்மாவையும் நான் எப்படி மன்னிப்பேன்? எனக்கு உங்க 2 பேர் மேலேயும் எந்த இரக்கமும் இல்லை அப்படின்னு காரி துப்பாத குறையா பேசினா. நான் விடல. ஏன் இப்படி பேசுறீங்க? எங்க அம்மா பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்பா பண்ணதுக்கு நான் இப்படி பொறுப்பாவேன்? என் மேல எந்த தப்பும் இல்லையே, என்னை ஏன் இவ்வளோ வெறுக்கிறீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ 21 வயசாகிற வரைக்கும் இங்க இருக்கலாம்னு அந்த வக்கீல் சொல்லிட்டான். அது வரைக்கும் உன்னை நான் துரத்த முடியாது. ஆனா இந்த வீட்டுல நீ எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். என் கண்ணுல படாம ஒரு மூலையில கிடந்துட்டு வயசு வந்ததும் ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவன் பேசுறத பார்த்தா நான் ஏதோ அவன்கிட்ட பிச்சை எடுத்து வாழ்ற மாதிரி ஒரு உணர்வை எனக்குள்ள ஏற்படுத்துச்சு. நான் ஒரு கல் மாதிரி அங்கேயே நின்று அழுதுகிட்டு இருந்தேன். நாட்கள் போக போக அவனோட அடக்குமுறை அதிகமாயிக்கிட்டே போச்சு. அவன் என்னை ஒரு மனுஷியாவே மதிக்கல. ஒரு நாள் நான் சமையல் கட்டுல பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். அப்போ அவன் அங்க வந்து என்னை ஒரு மாதிரி கோபமா முறைச்சி பார்த்தான். இந்த வீடு இன்னும் ஏன் சுத்தமாகல? நீ இங்க சும்மா தின்னுட்டு தூங்கவா இருக்க? இந்த வீட்டுக்கு நீ வேலைக்காரி, நான் தான் எஜமான். வீட்டை துடைக்கிற, பாத்திரம் கழுவுற எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டான். எனக்கு வேற வழி இல்லை. பல்ல கடிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்தேன். இன்னொரு நாள் நான் என் ரூம்ல என் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு இருந்த தருணம் அது. திடீர்னு என் ரூம்குள்ள நுழைஞ்சாவன் என் கையில இருந்த போனை வெடுக்கன்னு பிடுங்கினான். ஏன்டா இப்படி பண்ற? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன், என் போனை கொடுன்னு நான் கத்துனேன். என் வீட்ல தங்கிட்டு ஏன் காசுல சாப்பிட்டுட்டு உனக்கு போன்ல சிரிச்சு பேசுறது ஒரு கேடா? இந்த வீட்ல தங்கியிருக்கிறவங்களுக்கு போன் பேச உரிமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு போயிட்டான். நான் என்ன ஒரு ஜெயில இருக்கிற கைதியா? எனக்கே என் நிலைமைய நினைச்சு பயமா இருந்துச்சு. ஒருவேளை நான் 21 வயசு ஆகுறதுக்குள்ள இவன் என்னை அடிச்சே கொன்னுடுவானோ இல்ல பைத்தியமாக்கிடுவானோன்னு தோணுச்சு. அதோட அவன் நிக்கல. ஒரு நாள் நான் என் ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு கதவை லாக் பண்ணிட்டு இருந்தேன். கதவை படபடவன்னு தட்டினான். நான் திறந்து வந்தப்போ, இந்த வீட்ல இனிமே நீ கதவை லாக் பண்ணவே கூடாது. நான் எப்ப நினைச்சாலும் ஒரு ரூம்குள்ள வருவேன். அது பகலா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி. நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ என் முன்னாடி வந்து நிக்கணும். கதவை லாக் பண்ற உரிமை உனக்கு கிடையாதுன்னு ஒரு மிலிட்ரி கமாண்டர் மாதிரி சொல்லிட்டு போனான். எனக்கு அவமானம் தாங்கல. ஒரு பொண்ணுக்கு இருக்கிற அடிப்படை உரிமை கூட எனக்கு இந்த வீட்ல மறுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் அவன் ஹால்ல சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தான். எனக்கு சரக்கு எடுத்துட்டு வான்னு ஆர்டர் போட்டான். நான் ஒரு கிளாஸ்ல மது ஊத்திட்டு வந்து அவன் டேபிள்ல வச்சேன். வச்சுட்டு நான் போக திரும்பிய போது, அப்படியே நில்லு, நான் குடிக்கிற வரைக்கும் நீ இங்கேயே தான் நிக்கணும்னு சொன்னான். நான் அவமானத்தோட தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நிறைய புது ட்ரெஸ்களை வாங்கிட்டு வந்து என் முன்னாடி போட்டான். எல்லாமே ரொம்ப மோசமான கவர்ச்சியான ஆடைகள். உள்ள போய் இதை ஒவ்வொன்னா போட்டுட்டு வந்து என் முன்னாடி நில்லுன்னு சொன்னான். எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன விளையாடுறியான்னு கேட்டேன். விளையாடல, இது ஏன் வீடு, நான் தான் எஜமான், நீ ஏன் வேலைக்காரி, நான் சொல்றது நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கண்ணை உருட்டி மிரட்டினான். வேற வழி இல்லாம நான் உள்ள போய் அவன் கொடுத்த அந்த ட்ரெஸ்களை மாத்திட்டு வந்து நின்னேன். அவன் என்ன மேலையும் கீழையும் ஒரு கீழ்த்தரமான பார்வையோட பார்த்தான். இது நல்லா இல்ல, அடுத்ததை போட்டுட்டு வா. இது பரவாயில்ல, ஆனா அடுத்ததை போட்டுட்டு வா. நீ என்ன ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சான். கடைசியா ஒரு கருப்பு நிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தப்போ, இது ஓகே, இங்க வா, வந்து என் பக்கத்துல உட்காருன்னு கூப்பிட்டான். நான் தயங்கி தயங்கி அவன் பக்கத்துல போய் நின்னேன். நான் சொல்றது உனக்கு நல்லா புரியுதா? நீ இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி தான். நான் தான் எஜமான். நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்டக்கூடாது. என்னோட லிமிட்டை நீ கிராஸ் பண்ணுன, நான் ரொம்ப மோசமானவனா மாறிடுவேன். அப்புறம் நீ படப்போற கஷ்டத்துக்கு அளவே இருக்காது அப்படின்னு என்ன மிரட்டினான். ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? நான் உன்கிட்ட மரியாதையா தானே நடந்துக்கிறேன். என்னை ஏன் எப்ப பார்த்தாலும் கோபமாவே நடத்துற? நான் பொறுக்க முடியாம கேட்டேன். ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்காது. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. உன்னை கஷ்டப்படுத்துறது எனக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குது. அதான் உன்னை இப்படி பண்றேன். இப்போ நான் சொல்றது நீ கேக்குறியா இல்லையா? இல்லைன்னா உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கொடூரமா சிரிச்சான். அந்த நிமிஷம் என் மூளைக்குள்ள ஏதோ ஒன்று பிளிச்சுன்னு உரைச்சது. அது வரைக்கும் நான் ஒரு அப்பாவி பொண்ணா பயந்து போய் அழுதுகிட்டு அவன்கிட்ட இரக்கத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவன்கிட்ட இரக்கங்கிற ஒன்னே கிடையாதுன்னு எனக்கு அப்போதான் முழுசா புரிஞ்சது. ஒரு இரும்பு மனுஷன்கிட்ட போய் கண்ணீர் விட்டா அவனுக்கு எப்படி கரையும்? இவனை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு எனக்கு பலமும் இல்ல, அதிகாரமும் இல்ல. ஆனா இவனை அடக்க என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குன்னு எனக்கு அப்போ தோணுச்சு. இவன் என்ன வெறும் வேலைக்காரியா மட்டும் பார்க்கல, ஒரு ஆணுக்குரிய ஒரு கீழ்த்தரமான ஆசையோட என்னோட அழகை இவன் ரசிக்கிறான்னு அவன் என்ன ட்ரெஸ் மாத்த சொன்ன விதத்திலிருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
வீக்னஸ் இல்லாத மனுஷனே உலகத்துல கிடையாது. இவனோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது ஒரு விதமான ஆசை. அப்போ முடிவு பண்ணேன், சரிடா, என் கண்ணீருக்கு நீ மசியல, இனிமே நீ எப்படி என் கண்ட்ரோலுக்கு வர்றேன்னு மட்டும் பாருன்னு எனக்குள்ள ஒரு திட்டம் போட்டேன். அவன் என்ன வேலைக்காரின்னு சொன்னப்போ நான் கோபப்படல, அழல. மாறாக அவன் கண்களை நேருக்கு நேரா பார்த்து லேசா ஒரு புன்னகையோட, சரி எஜமான், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்றேன், உங்க ஆசைப்படியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மயக்கிற மாதிரி ஒரு கவர்ச்சியான குரல்ல சொன்னேன். அவன் இதை எதிர்பார்க்கல. நான் அழுவேன்னு நினைச்சான் போல. நான் இப்படி சரணடைஞ்சதும் அவனுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம். அதே சமயம் அவனோட அந்த ஆசை அவனோட மூளைய மழுங்கடிக்க ஆரம்பிச்சது. அப்படியா, சரி, அப்போ இப்ப நான் என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு ஒரு நக்கலோட கேட்டான். நான் மெதுவா அவன் பக்கத்துல போய் அவன் தோள்ல கை வச்சு, நீங்க எதை வேணாலும் கேட்கலாம், நான் தர தயார் அப்படின்னு அவனோட காதுக்கு பக்கத்துல போய் கிசுகிசுத்தேன். என் திட்டம் சரியா வேலை செஞ்சது. அவன் என்னோட அந்த வார்த்தைகள்லையும் என் தொடுதலையிலும் முழுசா மயங்கிட்டான். அவனை கொஞ்சம் கொஞ்சமா என் வலைக்குள்ள இழுத்தேன். அவனுக்குள்ள இருந்த அந்த மிலிட்ரி ரூல்ஸ், அந்த கோபம், அந்த வெறுப்பு எல்லாம் கொஞ்ச நேரத்துல பனி மாதிரி உருகிடுச்சு. அந்த ராத்திரி அவன் என்னோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டான். அவன் எதிர்பார்த்ததை விட நான் அவனுக்கு ரொம்ப நெருக்கமானேன். எல்லாம் முடிஞ்சது. ரூம்ல இருட்டு. நான் ஒரு ஓரமா படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து நிம்மதியா பெருமூச்சு விட்டேன். அப்பாடா, ஒரு வழியா இந்த அரக்கனை அடக்கிட்டோம். இனிமேல் இவன் என் கைக்குள்ளதான். இவனை என் அழகுனாலையும் இந்த வலையிலையும் ஈஸியா கட்டி போட்டுட்டேன். இனி 21 வயசு வரைக்கும் இல்ல, என் உசுறு இருக்க வரைக்கும் இந்த வீட்ல நான் ஒரு ராணி மாதிரி இருக்கலாம். இவன் எனக்கு அடிமையா இருப்பான் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய வெற்றி மிதப்புல சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டேன். இப்போ நான் தான் இந்த வீட்டின் எஜமானி அப்படின்னு எனக்குள்ள ஒரு கர்வம் வந்துச்சு. அப்போ திடீர்னு இருட்டுல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. என்னடி யோசிச்சுட்டு இருக்க, வா அடுத்த ரவுண்ட் போலாம், எந்திரி. அது என் அண்ணனோட குரல். ஆனா அதுல எந்த காதல் மயக்கமோ சரணடைதலோ இல்ல. மாறாக அதே பழைய அதிகார துணி. இன்னும் சொல்ல போனா முன்னாடி இருந்ததை விட ஒரு படி மேல ஒரு கொடூரமான வெறி அந்த குரல்ல இருந்துச்சு. நான் தூக்கி வாரி போட்டு எழுந்தேன். இருட்டுல அவன் கண்கள் ஒரு மிருகம் மாதிரி மின்னுச்சு. அப்போதான் எனக்கு உரைத்தது, நான் அவனை ஏன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஒருவேளை அவனோட அந்த மோசமான பக்கத்துக்கு நானாவே தீனி போட்டு அவனை இன்னும் ஒரு பெரிய சைக்கோவா மாத்திட்டேனா. என்ன ஒரு வேலைக்காரியா மட்டும் பார்த்தவன் இப்போ என்ன தன்னோட ஒரு போக பொருளா, அடிமையா ஆக்கிட்டானா. என் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. அந்த இருட்டுல அவனோட அடுத்த வார்த்தைக்காக நான் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு காத்திருக்கேன். என் திட்டம் என்னை காப்பாத்துச்சா இல்ல என்னையே அழிச்சிடுச்சா? விடை தெரியாமல் அந்த இரவின் இருளில் என் கதை முடிகிறது. இல்லை, இப்போதுதான் ஆரம்பிக்கிறது.